இவ்வளோ எக்ஸ்பைரி ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு. நீங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். சரிங்களா? 24 மிஸ்டர் அருண் மேனேஜர் வந்துட்டு தான் கடைசியா பாத்துட்டு போனாரு இல்லையா? சோ பண்ண தெரியாத ஒரு ஆளை நம்ம வந்து கடையில வைக்கவும் கூடாது. சன் டிவில 2017 இருந்து 2020 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆன அழகுன்ற சீரியல்ல நடிச்சது மூலமா சின்ன திரையில அறிமுகமானவர் தான் ஆக்டர் அவினாஷ். அதுக்கப்புறம் சில சீரியல்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல இவர் நடிச்சிருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற விஜய் டிவி சீரியல்ல செகண்ட் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சில சீரியல்கள்ல இவர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிச்சிருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற விஜய் டிவி சீரியல் மூலமா செகண்ட் ஹீரோவா நடிக்கிற அளவுக்கு முன்னேறி இருந்தாரு. பட் இந்த சீரியல் ரீசெண்டா தான் நிறைவடைஞ்சது. ஒரு பக்கம் இவர் ஆக்டிங்ல கலக்கிற மாதிரியே இன்னொரு பக்கம் டான்ஸ்லயும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா ஆக்டர் அவினாஷ் சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் ஆடிக்கிட்டு வராரு. இவர் ஒரு பயங்கரமான டான்சர்ன்றத 2022 ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆன டான்ஸ் ஜோடி டான்ஸ்ன்ற ஷோல டைட்டில் வின் பண்ணி நிரூபிச்சது மட்டும் இல்லாம மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து இப்ப விஜய் டிவில தொடங்கப்பட்டிருக்கிற ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல தீஷல்ன்றவங்க கூட பேரா சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வராரு. ஆக்சுவலா இந்த ஷோல வாரம் ஒரு டாபிக்ல ரவுண்ட் கொண்டு வருவாங்க. அதுக்கேத்த மாதிரி கண்டஸ்டன்ஸும் தங்களுடைய காஸ்டியூம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் மாத்திக்கிட்டு டான்ஸ் ஆடணும். அந்த வகையில இந்த வாரம் சூப்பர் ஹீரோ ரவுண்ட்ன்றதுனால அவினாஷ் வந்து ஆக்டர் அஜித்தை சூஸ் பண்ணிருக்காரு. அதனால அவருடைய சால்ட் அண்ட் பெப்பர் லுக்க கொண்டு வரதுக்காக ஒரு ஃபேமஸான சலூன் ஷாப்புக்கு போயிருக்காரு. அப்படியே ஏதோ ஒரு பிளாக் வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டு தான் கலரிங் ப்ராசஸ்க்குள்ள ஈடுபட்டிருக்காரு. ஆக்சுவலா அதுல 2 கலர் கோட்டிங் அப்புறம் தான் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வரும்னு அவரே சொல்லியிருந்தாரு. பட் 4 முறை கலர் கோட்டிங் போட்டும் அவர் எதிர்பார்த்த சால்ட் அண்ட் பெப்பர் கலர் வராமே இருந்திருக்கு. இதுல கடுப்பான அவினாஷ் வேலை தெரியாத ஆளுங்க கிட்ட தயவு செஞ்சு தலையை கொடுத்துறாதுங்கன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சு அந்த ஃபேமஸ் சலூன் ஷாப்போட மேனேஜருக்கே கால் பண்ணி என்னோட தலைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி கோவத்துல பேசியிருக்காரு. ஆக்சுவலா தலையில கலரிங் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, 4 முறை கலர் கோட்டிங் போட்டதுனால அவருடைய தலையில உள்ள சதையில தோல் அரிப்பு மாதிரி ஏற்பட்டு அவருக்கு எரியவே ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஆக்டர் அவினாஷ் வந்து முதல்ல கலரிங் பண்ண ஆள் தான் சரியில்லைன்னு நினைச்சிருக்காரு. ஆனா கடைசியில அவங்க கலரிங்க்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்ஸா இருந்திருக்கு. இது அவரே வீடியோல ப்ரூஃபோட காட்டியிருக்காரு. இதை பார்த்து அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மேலும் சோசியல் மீடியால இது ஒரு பேசு பொருளாவும் மாறி இருக்கு. அவருடைய ஃபேன்ஸ்ல முதல்ல டாக்டரை போய் பாருங்க, அடுத்து அந்த ஷாப் மேல கேஸ் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு அந்த ஷாப் என்ன பதிலளிக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.